ஹல்லேலூயா. எப்படி இவைகள் எல்லாம் கடக்கிறோம் என்று கேட்டால் நாங்கள் அல்ல, கர்த்தரே. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவர்களை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே. என் வாழ்க்கையில் வேற யாரும் அல்ல, என் பலனோ யாரும் அல்ல. கர்த்தர் ஒருவரே என்னை நடத்துகிறார். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை 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 எங்கள் தேவனே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை உயர்த்துங்கள். இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. ஆராதனை 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 எங்கள் மேல் நோக்கமாயிருந்து எங்களை நடத்தினவரே. சொல்லோ எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்கிறவரை நான் கண்டேன். ஆமென். நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை 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 சொல்லுவோம். ஆராதனை 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 ஆரா சுகம் தந்த தெய்வனே. யெகோவா ராஃபா, யெகோவா பாடுங்கள். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. ஆமென். அன்பு கூறுகிறோம், அன்பு கூறுகிறோம். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் அப்பா 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 அப்பா. உங்களுக்கு தான் ஒரு விசை
வார்த்தை கூட சேர்ந்து பாடுவோம். ஆராதனை. எல்லா சத்தமும் உயரட்டும். அவரை அப்பா பிதா என்று அழைக்கும் வாக்கியத்தை தந்தவர், அவருக்கு சமீபமாய் நம்மை கொண்டு வந்தவர், பிள்ளையாக்கினவர். அப்பா 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 உங்களுக்கு தான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாரா? ஒவ்வொரு நாளும் எங்களை மறந்து போகாமல் எங்கள் மேல் நினைவாயிருந்து எங்களை நடத்தினவரே, நன்றி 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 அப்பா. நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எந்நாளும் உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் தியானித்து நாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாளில் இடைப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம், அதனுடைய 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆமென். ஆவியானவர் தியானிக்க வைத்த வார்த்தை. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு.